ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். விஎஸ் கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விஎஸ் கோட் எடிட்டிங் டூலில் ஃபஸ்ட்டில் வர்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஃபார் விண்டோஸில் 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். ஒன்று மேக்கு, ஒன்று விண்டோஸ்க்கு, ஒரு லினக்ஸ்க்கு. அதில் உங்களோட விண்டோஸாக இருந்தால் அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஷோ இன் ஃபோல்டர்ஸில் வந்துட்டு டவுன்லோட்ஸ் ஆப்ஷன் என்னெல்லாம் டவுன்லோட் ஆயிருக்கோ அதெல்லாம் நமக்கு சேவ் ஆயிருக்கும். ஸோ அதில் போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு அக்செப்டன்ட் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐக்கான் கிரியேட் ஆகும் டெஸ்க்டாப்பில். அதுக்காக தான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கொடுத்து எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஆனதுக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் ஃபோல்டர், ஓப்பன் ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம நியூ ஃபைல்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் ஃபோல்டர் கிளிக் பண்ணி நான் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சும்மா டெஸ்க்டாப்லேயே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபோல்டர்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துட்டு அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே ஃபஸ்ட்டில் இருக்க ஐக்கான் வந்து நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு, செகண்டாக இருக்கிறது நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ நியூ ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து one.htmlனு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணி இன்னொரு ஃபோல்டர் 1ன்னு சொல்லிட்டு ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஃபோல்டர் 1ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை சேவ் பண்ணுறேன். இதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபைல் சேவ் பண்ணணுன்னா 2docs.html. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ்குள்ளே ஃபோல்டர்ஸ் போட்டு நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ஸை நம்ம இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு ஈஸியாக இருக்கும். HTML ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ண HTML ஃபைலில் நமக்கு ஒரு பேசிக் HTML அவுட்டர் ஸ்ட்ரக்சர் வரணும்னா எப்படி வரணும்னா Shift 1 அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு HTMLோட ஒரு அவுட்டர் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து கிடச்சிரும். இப்போ இதில் வந்து ஒரு ஹெட்டிங் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஹாப்பி கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு கண்டென்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போது நான் ரைட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு காட்டும். கோட்ஸை டைப் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல கோட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஒவ்வொரு டைமும் நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் கோட்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வெல்கம்னு சொல்லிட்டு ஒரு கோட் ஒன்று கொடுக்குறேன். கோட் கொடுத்துட்டு இப்போ நான் அதை சேவ் பண்ணால் போதும், நமக்கு இங்கே டிஸ்பிளே வந்துடும். நான் இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்ல. ஒவ்வொரு டைமும் ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். அந்த ஓப்பன் வித் லைவ் சர்வர் வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா இங்கே கடைசியாக வந்து எக்ஸ்டென்ஷன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைவ் சர்வர்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இந்த சர்ச் பாரில் லைவ் சர்வர்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் காட்டுது. இன்ஸ்டால் பண்ணாதவங்களுக்கு இன்ஸ்டால் ஆப்ஷன் காட்டும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் வித் லைவ் சர்வர் ஆப்ஷன் வந்து ஆட் ஆயிரும். பிஃபோர் கெட்டிங் இன் டு தி HTML கோட்ஸ் எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணி அதில் ஃபோல்டர் ஃபைல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி நம்ம வியூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் எப்படி HTML கோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.